விடுதலை அடைவான். நீங்க எல்லாரும் பாருங்க, இன்னைக்கு ஆசிரியர் தினம்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஆசிரியர் தினம் என்றால் யாருடைய பிறந்த நாள் இருந்திருக்கணும்னா சாவித்ரிபாய் பூலே அவர்களுடைய பிறந்த நாள் தான் ஆசிரியர் தினமாக இருந்திருக்கணும். ஏன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாணவர்களிடத்துல இனிமையா பழகினாரு, வீட்டுக்கு வந்தா வெண்ணுவாரு அப்படின்றதையும் தாண்டி சாவித்ரிபாய் பூலே வெறும் 9 மாணவிகளோடு பார்ப்பனரை தவிர்த்த அனைத்து வகுப்பினருக்கான ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கிய ஒரே பெண் முதல் ஆசிரியர் என்று சொன்னால் அது சாவித்ரிபாய் பூலே தான். அவர்களுடைய பிறந்த நாள் தான் இன்றைக்கு ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டிருக்கணும். ஆனால் புரையோடி போன ஆணாதிக்க சமூகத்திலே அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் சாவித்ரிபாய் பூலேவே நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. மருத்துவர் என்று கேட்டால் நம் அனைவருக்கும் முத்துலட்சுமி ரெட்டியை தெரியும். ஆனால் ஆனந்தி கோபால் ஜோஷி அவர்கள் தான் முதல் இந்தியாவின் பெண் மருத்துவர். அவர்களை பற்றி நம்ம யாருக்கும் தெரியாது.